சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே. பாவபாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கால் துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தால். கஷ்ட நஷ்டமுண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம். மோச நாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணம் மாற்றுவார். திருத்துவ கடவுளின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். கடவுள் நம்முடைய வாழ்வின் தேவை எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஏற்ற வேலையில, ஏற்ற நன்மைகளை, ஏற்ற ஆசீர்வாதங்களை கடவுள் நிறைவாக நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கடவுள் என்னுடைய வாழ்க்கை எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். கடவுள் என்னுடைய வாழ்க்கை எனக்கு துணையாக இருக்கிறார். கடவுள் என்னுடைய வாழ்வை நடத்துகிறார். கடவுள் என்னுடைய வாழ்வை ஆஸ்வதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைந்து போகாது. கடவுள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். கடவுள் எல்லாவற்றையும் எனக்கு செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில குறைவு இல்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லி தாவீது தன்னுடைய விசுவாசத்தை ஊன்றி நிற்கிறார். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். கடவுள் என்னுடைய வாழ்வின் தேவையை பூர்த்தி செய்கிறார். கடவுள் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு எந்த குறைவும் வராது என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். ஏனென்றால் கடவுள் எல்லா ஆசீர்வாத நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நித்தம் இறங்குகின்ற கடவுளாக இருக்கிறார். அவர் நித்தமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு தேவையிலும் அவர் இறங்கி, இயேசு ஆண்டவர் இறங்கி எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறார்? நிறைவு செய்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த பாவ வாழ்வில் இருந்து விடுபட்டு நிறைவான வாழ்வாகிய, ஆசீர்வாதமான வாழ்வாகிய, நித்திய வாழ்வை, பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக கடவுள் தமது குமாரனை கொடுத்தார். அவரின் வழியாக நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து, நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கி, நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக கடவுள் நம்மை மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவின் வழியாக நம்முடைய குறைவுகளை நீக்கி நம்மை முழுமையாக்கி இருக்கிறார். அந்த ஆண்டவர் நாம் எண்ணுகிற, எதிர்பார்க்கிற, கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் 2வது பகுதி இப்படியாக சொல்கிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் தாராளமாய் கொடுக்கிற கடவுளின் மேலேயே நம்பிக்கை வைக்கவும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் அனுபவிப்பதற்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் தாராளமாக கொடுக்கிற கடவுளத்துல நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் கடவுளை நம்பி அவரை சார்ந்து நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்வின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். கடவுள் எல்லா ஆசீர்வாத நன்மைகளை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கானான் பயணத்துல இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வருகிறார்கள்.
அப்படி வருகிற பொழுது அந்த பயணத்துல கடவுள் அவர்களுக்கு வானத்து மன்னாவை கொடுக்கிறார், கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வைக்கிறார். அவர்கள் சோர்வடையாத படிக்கு, சோர்ந்து போகாத படிக்கு, பலவீனமாகாத படிக்கு கடவுள் அவர்களை பலப்படுத்தினார். காரணம், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளை நம்பி வந்ததுனால, கடவுளை விசுவாசித்து நடந்ததுனால கடவுள் அவர்களோடு இருந்தார். இந்த நாளில, இந்த நேரத்துல நாமும் கூட அந்த விசுவாசத்துல நாம் நிலைத்திருக்கிற பொழுது, அந்த நம்பிக்கையில் நாம் நிலையா இருக்கிற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்வையும் கூட ஆஸ்வதிப்பார், நம்முடைய வாழ்வையும் கூட நடத்துவார். அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம், அந்த ஆண்டவரை நாம் நம்புவோம். அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கிருபையாக கொடுக்கிறார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பாவங்களை மன்னித்து நீதிமானாக்கி பரிசுத்தவான்களாக வாழ வைக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த காணொளி வழியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, உம்மை நோக்கி ஜெபிக்கும்படியாக நீ தந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக இந்த காணொளி வழியாக ஜபத்தோடு ஐக்கியமாக இருக்கிற ஒவ்வொரு அடியார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தாமே கண் நோக்கி பாரும். நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நம்பி, உம்மிலே நம்பிக்கை வைத்து வாழ வளர கர்த்தர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரமே எல்லா ஆசீர்வாத நன்மைகளை எங்களுக்கு கொடுக்கிறீர். நீர் மாத்திரமே எல்லா தேவைகளை பூர்த்தி செய்வீர் சுவாமி. நாங்கள் உம்மை நம்பி உம்மிலே விசுவாசம் வைத்து உடைய குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையிலே நாங்களும் கூட பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக என் தேவன் தாமே கரம் பிடித்து நடத்தி விசுவாசத்திலே நிலையாய் நிலைத்துக்க செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ நீதாமே எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி போட்டு நல்ல பலத்தை, சக்தியை, ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே தேவன் தாமே தயவாக மனம் இறங்கி எல்லாருடைய பலவீனங்களை மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. நாங்கள் கேட்டவைகள் குறைவு, கேட்க மறந்த எல்லாம் நன்மைகளை நிறைவாய் கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்ரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.